பாண்டிய ஸ்டோர் நியூட்ரமும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கதிர். ஏன்னா, ஒரு நிமிஷம் கூட ராஜு இல்லாம இருக்க முடியல. ராஜுவுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்ட்டு முன்னாடியே அங்க போயிருப்பாங்க. அங்க போயிட்டு, "என்ன நடந்தது சொல்லு. எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கவும், அப்புறம் கதிர்கிட்ட உண்மைகள சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன சொல்லிட்டு இருக்க?" "ஆமா, இந்த மாதிரி பேசினாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சுன்ட்டு" ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இவ்ளோ நடந்து நீ பொறுமையாவா இருந்துட்டுருக்க? இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது." அப்படின்ட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க கதிர். அப்புறமா வந்து ராஜுகிட்ட அப்படி நடந்துக்கிட்டு அந்த பாய் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. "ஏன்டா டான்ஸ் கத்துக்க அந்த பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு இது தெரியலையா?" அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "யார் இதுன்றாங்க." "இது என் ஹஸ்பண்ட்" அப்படின்னு ராஜு சொல்லவும் உடனே கதிர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து, "இங்க பாருங்க டான்ஸ் சொல்லி தரதுன்னா இப்படிதான் இருக்கும். டான்ஸ் போட்டின்னா இப்படிதான் இருக்கும்." அப்படின்னுவாங்க. அதுக்காக ஒருத்தருடைய கைய பிடிச்சு இப்படியெல்லாம் பண்ணுவீங்களான்ட்டு கதிர் பயங்கர சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.